ஹே ஆல், குட் மார்னிங். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக நம்ம ஒரு சிலவங்களை பயன்படுத்துகிற வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீலாம் ஒரு மனுஷனா அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அது வார்த்தை எதுக்காக வருது அது யாருக்கா தெரியுதுங்களா? நம்பிக்கை துரோகம் பண்ணுற இடத்துல தான் வரும். ஏன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களை நம்பியிருப்பாங்க, ஆனால் நீங்கள் அந்த இடத்துலேருந்து அந்த நம்பிக்கையை இழக்கிற இடத்துக்கு போயிருப்பீங்க. ஸோ அதுக்கடுத்து அவங்க கேட்குறது நீங்களாம் ஒரு மனுஷனா அப்படின்னு தான் கேட்பாங்க. மனுஷன் அப்படிங்கிறது மனிதாபிமானத்தோடு இருக்கிறவன், மனசாட்சிப்படி நடந்துக்கிறவன் தான் மனுஷன். என்னை பொறுத்த வரைக்கும் அதான். மற்றவங்க எல்லாம் மனுஷன்னு சொல்கிறத விட மிருகங்கள் அந்த இனத்தில் கூட சேர்க்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, மிருகங்களுமே நல்ல மனிதாபிமானத்தோடு கண்டிப்பாக இருக்குதுங்க. இப்போ ஒரு நாய் நம்ம ஒரு 10 நாள், இந்த 10 நாளாக அதுக்கு நம்ம ஏதாச்சும் ஃபுட்டு, பால் இந்த மாதிரி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், மறுநாளும் நம்மளை தேடி வரும். நம்ம எங்கே போனாலும் பின்னாடியே நம்ம கூட இருக்கும், நம்ம கூட ஒரு துணையாகவே இருக்கும். ஸோ அதனால் மிருக இனத்துக்கு கூட கண்டிப்பாக மனுஷன் இந்த மாதிரி ஜென்மங்களை சேர்க்கவே முடியாது. மனுஷன் லிஸ்ட்லேயும் இருக்காதுங்க. அதே மாதிரி மிருகம், பறவை அப்படின்னு எந்த லிஸ்ட்லேயுமே சேர்த்துக்க முடியாத ஒரு ஜந்துக்களாக மாறிடும். சரிங்களா? அதனால் உங்ககிட்ட யாராச்சும் மனுஷனாக, மனிதாபிமானமாக, மனசாட்சிப்படி நடந்துக்கிறவங்களா இருந்தாங்கன்னா அந்த மாதிரி ஒரு உறவை எப்போவுமே பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. எதுக்காகவும் விட்டுறாதீங்க. சரிங்களா? ஏன்னா ஒரு வாட்டி விட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் கிடைக்காது. கிடைச்ச பொருளுக்கு எப்போவுமே வேல்யூவே இருக்காது. அதனால் வேல்யூ படுத்தணும், நம்ம இதை விட்டுறக்கூடாதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. பாய்.